ரைட். இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். முதல்ல சிஸ்டத்தை பற்றி நான் சின்ன இன்ட்ரடக்ஷன் தரேன். இந்த சிஸ்டத்தில் வந்து 2 பார்ட் இருக்கு. ஒன்று வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், மற்றது கன்சூமபிள் ஐட்டம் மேனேஜ்மெண்ட். நாங்கள் வேறு இதுக்கு முதல் வேறு அப்ளிகேஷன்ஸ் தெரியும் இருக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ அதில் அந்த அப்ளிகேஷனில் இல்லாத விஷயங்களை வந்து நான் இதில் சேர்த்திருக்கிறேன். உதாரணமாக அதில் வந்து சிலையில் வந்து கன்சூமபிள் சம்மந்தமாக அதில் மேனேஜ் பண்ண இயலாது. கன்சூமபிள் இஷ்யூ பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது, அது மாதிரி ஸ்டாக் போர்ட் ஆஃப் சர்வே அதுக்கு ரிப்போர்ட்ஸ் அதெல்லாம் வந்து அதில் எடுக்க இயலாது. பட் அதுக்கு அதில் அப்படி இல்லாமல் இதில் வந்து ஃபுல்லாக கன்சூமபிளுக்கும் தனி செக்ஷன் இருக்குது. அதே மாதிரி ஸ்டாஃப் ரிக்வஸ்ட் பண்ணுறதெல்லாம் செய்யலாம். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டுக்கும் அப்படி தான். ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுறது, ரிக்வஸ்ட்டுக்கு இஷ்யூ பண்ணுறது, அது மாதிரி போர்ட் ஆஃப் சர்வே ரிப்போர்ட் 47 எல்லாம் வந்து இதில் இன்டிகிரேட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி ஆன்லைன் அசெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அசெட்ஸ் வருமா இருந்தால் அதை ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே சிஸ்டம்னு ஒரு டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த சிஸ்டம் அவங்க வந்து ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நீங்கள் அதை எவ்வளோ பெரிய பல்க் ஐட்டமாக இருந்தாலும் சிம்பிளாக அதை ரிசீவ் பண்ணிக்கொள்ளையிலும். திரும்ப அதை க்ரியேட் பண்ண அவசியம் இல்லை. பார்ப்போம் அதை. ரைட், நம்ம லொகின் பண்ணுறேன். இதுக்கு வந்து பிடி ஆஃபீஸ் தான் நான் மெயினாக எடுத்துக்கிறேன். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் பிடி ஆஃபீஸும் ஜோனையும் வச்சு நான் இதை செய்வோம். இதை இப்போ இங்கே வந்து பிடி ஆஃபீஸ் வந்து இதில் மிட் ஆஃபீஸாக இருக்கும். சரியா, கீழே வர அதுக்கு சோன் வந்து சப் ஆஃபீஸ். அதுக்கு கீழே ஸ்கூல்ஸ் வந்தால் அதுக்கு அங்கே சோன் வந்து மிட் ஆஃபீஸாக இருக்கும், ஸ்கூல்ஸ் வந்து சப் ஆஃபீஸாக இருக்கும். இதில் பிடி ஆஃபீஸ் மிட் ஆஃபீஸ். ஒவ்வொரு லொகின் யூசர் நேம் லொகினை டிசைட் பண்ணித்தான் இந்த சிஸ்டம் வந்து எல்லாம் ஒர்க் பண்ணும். இப்போ உதாரணமாக சொல்லணும், இப்போ இதெல்லாம் வந்து மிட் ஆஃபீஸாக இருந்தாலும் இதெல்லாம் அக்சஸ் இல்லை. இப்போ அக்சஸ் டினைட் இருக்கும். இதுக்கு என்ன ரீசெண்டாக நான் லொகின் பண்ணது ஸ்டோர் அட்மின் தான் லொகின் பண்ணேன். இதே வந்து சீஃப் அக்கௌண்டன்ட் அந்த மாதிரி சீஃப் அக்கௌண்டன்ட் அப்படியான இதில் கேட்டகரியில் நம்ம அதை லொகின் பண்ணோம்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த 2 போர்ஷனும் வந்து அக்சஸ் இருக்காது. பட் மிட் ஆஃபீஸ் ரிப்போர்ட் ஃபுல்லாக அக்சஸ் இருக்கும். ஸோ ஆன்லைன் அசட்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கலும். அதே மாதிரி ஹெட் ஆஃபீஸில் லொகின் பண்ணால் ட்ரெஷரி லெவலில் லொகின் பண்ணால் மற்ற போர்ஷன்லாம் ஆக்டிவில் இருக்காது. அவங்களுக்கு இந்த ஃபுல்லாக எங்களோட ப்ரொவின்ஸோட ரிப்போர்ட்ஸ், ப்ரொவின்ஸோட அசட்ஸு ஃபுல்லாக இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், இப்போ நான் ஸ்டாக்கை பார்க்குறேன். ஸ்டாக் வந்து எங்களுக்கு 0 ஸ்டாக் இல்லை. இதில் வந்து கிரியேட் ஐட்டமில் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்ச அசெட்ஸ், ஸ்டேஷனரி வந்து இதுக்குள்ள இருக்குது. அதில் பார்க்கலாம். இதை விட அடிஷ்னலாக இதில் இல்லாத விஷயங்கள், இதில் உங்களுக்கு ஸ்டேஷனில் வந்து இதில் இல்லாத விஷயங்களை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணி கொள்ளலும். நியூ விஷயம் வந்து இதில் ஆட் பண்ணி கொள்ளலாம். ரைட், ஆல்ரெடி இருக்க ஐட்டம் ஆட் பண்ண விடாது, எரர் மெசேஜ் வரும். பட் புதுசாக வந்து நீங்கள் தேவையான விஷயம் ஆட் பண்ணி கொள்ளலாம். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எல்லா விஷயங்களை ஆட் பண்ணலாம். அது வந்து கிரியேட் ஐட்டம். அப்புறம் வந்து ஆட் ஐட்டம், ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சுக்கிற ஐட்டத்தை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணி கொள்ளலும். ஒரு தரம் ஆட் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அதை வச்சுக்கொண்டே நீங்கள் மற்ற எல்லா ப்ராசஸும் பண்ணிடலும். இதில் கிளிக் பண்ணுறதை விட வராது, சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஒரு ஐட்டத்தை நீங்கள் எந்த எழுத்தை சர்ச் பண்ணாலும் அதை எடுத்துக்க இயலும். அது ரைட். இதில் நான் A4 பேப்பரில் போடுறேன். பேலன்ஸ் வந்து டேட்டை போடுங்க. இந்த பேலன்ஸ் குவான்டிட்டி வந்து 0 போடலாம், பிரச்சனை இல்லை. சில ஐட்டம் வந்து உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸாக இருக்குது, ஆனால் பர்ச்சேஸ் இடையில பண்ணுவீங்க. அந்த நேரம் வந்து உங்களுக்கு இந்த அசெட்ஸ் இங்கே இல்லைன்னா அதை நீங்கள் 0 போட்டு கொண்டு போனீங்கன்னா அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் அட் ஆகி கொண்டு போகும். அது 15 போடுறேன். பேஜ் நம்பர் உங்களோட இன்வென்ட்ரியில் இருக்கிற பேஜ் நம்பர் இதில் கொடுக்கணும். ரிஜிஸ்டர் பேஜ் நம்பர். ரைட், இது வந்து ரீஆர்டர் குவான்டிட்டி. எந்த லெவலில் ரீச் பண்ணும்போது உங்களுக்கு இது லோ ஸ்டக்காக வந்து உங்களுக்கு அலர்ட் வரணுமா நீங்கள் அந்த அமௌண்ட்டை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். நான் இதில்
5ன்னு போகிறேன்னா இப்போ 5 வந்து ரீச் ஆகும்போது உங்களுக்கு லோ ஸ்டாக்னு அலர்ட் ஒன்று வரும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. சர்வ் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் சிஆர் புக் 5 பேஜ் நம்பர் 3 reorder 2. இதை நீங்கள் இதில் delete பண்ணலாம், ரிமூவ் பண்ணிலும், எட் பண்ணது ரிமூவ் பண்ணிலும். ரைட், இப்போ ஸ்டாக்கை பார்த்தோம்னா எங்களுக்கு 50ம் 5ம் இருக்குது. ரீஆர்டரில் பேலன்ஸ் 50 இருக்குது. ரீஆர்டர் வந்து நாங்கள் வந்து செட் பண்ணிக்கிறோம். இப்போ எங்கள் ஸ்டாக் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. ரைட், இப்போ நாங்கள் அடுத்ததை வந்து ரிசீவ் பண்ணுறது மீன் பர்ச்சேஸ் பண்ணுறது. அப்புறம் வேறு எங்களுக்கு வேறு இடத்துல கிடைக்கிற அசட்ஸ் கன்சூமபிள் அதை மீக்கில் போடலும். சப்ளையர் நேம் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கணும். செகண்ட் டைம் வந்து நீங்கள் இது ஆட்டோமேட்டிக்காக இதில் உள்ள சேவ் ஆகினதெல்லாம் உங்களுக்கு சப்ளைஸில் வரும். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் கொடுக்க வேண்டி வரும். அது ஆக்டிவ் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ண 2ம் தான் வரும், மிச்சதெல்லாம் எடுக்க இயலாது. அது தேவையான சொன்னால் நீங்கள் ஆட் பண்ணி தான் வரணும் அதை. அப்போ நான் இதில் A4 பேப்பரில் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஏற்கனவே 50 இருந்தது. நான் இப்போ ஒரு 10 ஆட் பண்ணுறேன். பில் நம்பர் 006 P1 கொடுக்குறேன். ரைட், இதே பில் நம்பரில் இன்னொரு ஐட்டம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். CR இதில் ஒரு 5 கொடுக்குறேன். ரைட், இதே பில் நம்பர் இருக்கப்படியில் உங்களுக்கு டூப்ளிகேட் நம்பரில் சர்வ் பண்ண கேட்க எஸ் கொடுத்தா சர்வ் ஆகும். அல்லது நீங்கள் பில் நம்பரை தவறாக கொடுத்தா நீங்கள் மாற்றி கொடுத்து கேளும். எஸ் கொடுக்குறேன். ரைட், இப்போ ஸ்டாக்கில் பார்த்தோம்னா பாருங்கள் 60ம் 10மா மாறிட்டு இது. இல்லை ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். இதில் எந்த டேட்டில் பர்ச்சேஸ் பண்ண விஷயங்கள் பில் நம்பர் வைஸாக பர்ச்சேஸ் பண்ணது வராது. P1. ரைட், அப்போ பில் நம்பர் வைஸில் பர்ச்சேஸ் பண்ணது, ஐட்டம் வைஸாக என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க, சப்ளையர் இருந்து என்னென்ன எடுத்தீங்க, அப்போ ஒரு சப்ளையர் வைஸாக ஃபில்டர் பண்ணி இதில் பார்க்கலாம். அடுத்து இஷ்யூ பண்ணுறது. இதில் இஷ்யூ பண்ணுறது யாருக்குன்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமே கொடுக்கணும். ஆஃபீஸில் ஒருத்தருக்கு கொடுக்குறீங்கன்னா வர பேரை போட்டுக்கொள்ளுங்க. XYZன்னு போடுறேன். ரைட், இது உங்களுக்கு ஸ்டாக்கில் உள்ள ஐட்டம் காட்டும். இதில் 60 ஸ்டாக்கில் இருக்குது. டேட் போடுறோம், எத்தனை குவான்டிட்டி இஷ்யூ பண்ணுறோம். ஸோ 10 குவான்டிட்டி. ரெஃபரன்ஸ் நம்பர் அது நீங்கள் தான் போட்டுக்கொள்ளுங்க. ரெஃபரன்ஸ் நம்பர் ஐன்னு போகிறேன். இஷ்யூக்கு I-001 ரிமார்க்ஸ் மாதிரி ஏதாவது போட்டுக்கொள்ளலாம் தேவைன்னா செர்வ் பண்ணுறேன். ரைட், ஒரு ஐட்டம் இஷ்யூ பண்ணோம், இன்னொரு ஐட்டம் இஷ்யூ பண்ணேன். இதுலேயும் 8 குவான்டிட்டி இஷ்யூ பண்ணுறேன். ரைட், அது ஒரு ஆளுக்கு போடுறேன். ரைட், இப்போ ஸ்டாக் பார்த்தோன்னா பாருங்கள் 10 இருந்தது, 8 கொடுத்தோம், 2 இங்கே 50 ஸ்டாக் எங்கிட்ட சரியாக வந்துருக்குது. ரீஆர்டரில் பார்த்தீங்கன்னா ரீஆர்டர் லோ ஸ்டாக். ரீஆர்டரில் ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா இது லோ ஸ்டாக் காட்டும். இப்போ நம்ம ரீஆர்டர் செட் பண்ணதால இதில் வந்து லோ ஸ்டாக் காட்டுது. சரி, அடுத்து வந்து ரிக்வஸ்ட் அப்ரூவல் இருக்குது. ஸ்டாஃப் வந்து கன்சூமபிள் ஐட்டம் தேவையான ஐட்டம் ரிக்வஸ்ட் பண்ணிடும், பண்ணுற ஐட்டத்தை நீங்கள் ப்ரோசஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து இப்போ எங்களுக்கு இதில் எம்டி ரிக்வஸ்ட் ஒன்றும் இல்லை, ரிக்வஸ்ட் பண்ணுறதை நாங்கள் பார்ப்போம். அடுத்து வந்து ரிப்போர்ட்ஸில் வந்து யூசர் வைஸாக ரிப்போர்ட் எடுக்கலாம். நான் XYZ ஒரு யூசர், ஸோ அவருக்கு கொடுத்தது எடுக்கிறோம். பாருங்கள், A4 பேப்பரில் அவர் ரிக்வஸ்ட் பண்ணது இல்லை, பட் இஷ்யூ பண்ணது 2 10 போலியோ நம்பர் வந்து 2. சரி, அப்போ அந்த பேஜ் நம்பர் இல்லை போடப்பட்டிருக்குது. XYZ நேம் ஆஃபீஸர் மேலே இருக்குது. இது ஒரு இஷ்யூ பண்ணுற ரிப்போர்ட் ஒன்று. இதில் நீங்கள் அப்புறம் அவங்களோட சைன் வாங்கி எடுத்துகிட்டு நீங்கள் அட்டாச் பண்ணிடு. ரெண்டாவது வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் வைஸாக நாங்கள் எடுக்கிறது. நான் கொடுத்தனையில் I-001 கொடுத்து நான் நினைக்கிறேன். 001
இந்த ரிப்போர்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எப்படின்னா ஒரு ஐட்டத்தை வந்து நீங்கள் நிறைய ஸ்டாஃபுக்கு இஷ்யூ பண்ணுவீங்களா இருந்தால் அது வந்து இதில் அவங்களோட சிக்னேச்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அது இது வந்து பல்காக ஒரு ஒரு பல்க் ஆஃபீஸர்ஸுக்கு வந்து ஒரு ஐட்டத்தை இஷ்யூ பண்ணுறது, ஒரு பெண் வந்து எல்லா ஆஃபீஸருக்கும் ஒரு டைமில் இஷ்யூ பண்ணுறது, அந்த மாதிரி வந்து அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணலாம். இதை ரிக்வெஸ்ட் பண்ணும்போது இதில் எந்த அமௌண்ட் வரும் காட்டுனதை மற்ற வந்து இந்த ஆஃபீஸர் நேமிங் வருது, இதில் நீங்கள் சிக்னேச்சர் பண்ணி எடுத்துகிட்டு இதை நீங்கள் அட்டாச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்புறம் பொஸ் லெட்ஜர். பொஸ் லெட்ஜரில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸும் ஆக்சுவலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இப்போ கன்வெர்ட் பண்ணிவிட்டு ரைட் பாருங்க 50 பேலன்ஸ் இருக்குது எங்களுக்கு, இதில் 2 இருக்குது. கன்வெர்ட் பண்ண உடனே வந்து பேலன்ஸ் இப்படி மாறும் உங்களுக்கு. சரியா, இப்படி மாறும். இதில் நீங்கள் தேவையான நேரம் ஆக்சுவல் ஒருவேளை இதில் ஆக்சுவல் உங்களுக்கு கூடுதலாக இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளும். ரைட், எடுத்து நாங்கள் FR66 எடுக்கலாம். இது எங்களோட ரிப்போர்ட் FR66. இது நாங்கள் சேஞ்ச் பண்ணபடியில் எங்களுக்கு வந்து இதில் ஆசட்ஸ் எங்களுக்கு குறைவுன்னு சொல்லி இதில் காட்டுது. ரிமார்க்ஸ் நீங்கள் ஆட் பண்ணியிருந்தால் ரிமார்க்ஸ் இதில் வந்துருக்கும். 47 டிஸ்போசல் இல்லை. டிஸ்போசல் இருந்தால் இங்கே வரும், டிஸ்போசல் காட்டுறேன். இல்லை பார்த்தீங்கன்னா டிஸ்போசல் இருக்குது. ரைட், A4 பேப்பரில் டிஸ்போஸ் பண்ண போகிறோம். ஒரு 5 குவான்டிட்டி ஏதோ சம்திங். அதில் ரெஃபரன்ஸ் நம்பர் D-001. இதில் பார்த்தீங்கன்னா ரிமார்க்ஸில் வந்து எங்களோட பேஜ் நம்பரும் டிஸ்போசலுக்கு டின்னு ஒரு சிம்போலும் வரும். சேவ் பண்ணுறேன். இதே நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்டு, இப்போ ரிப்போர்ட்ஸில் பார்த்தா பொஸ் லெட்ஜர். ரைட், உங்களோட டிஸ்போசல் பண்ண ஐட்டம் இதில் வந்துருக்கும். ரைட், இது செகண்ட் பேஜ். இதுலேயும் நிறைய ஐட்டம்ஸ் ஸ்டாக்கில் இருந்தால் நீங்கள் இதில் ஃபில்டர் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இதில் பேஜ் நம்பர் வைஸாக ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். ஸ்டாக் ஓகே. ரைட், எங்களுக்கு பாருங்க இதில் ஸ்டாக்கில் வந்து 5 குறைஞ்சிக்கு டிஸ்போசல் பண்ண வழியால். ரைட், அடுத்து வந்து ரிக்வெஸ்ட் பண்ணணும். கன்சூமபிள் ஐட்டம் ரிக்வெஸ்ட் பண்ணையிலும் இன்வென்ட்ரி ரிக்வெஸ்ட் பண்ணையிலும். இது ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கு யூசர் லாகின் பண்ண மட்டும்தான் இந்த ரிக்வெஸ்ட் வந்து அவங்களுக்கு அலோவ் பண்ணும். அப்போ நான் ஒரு யூசர் ஒன்று லாகின் பண்ணுறேன். ரைட், இப்போ யூசர் லாகின் பண்ணிக்கிறேன். யூசர் லாகின் பண்ணால் அவருக்கு இந்த மற்ற எதுவுமே அக்சஸ் இருக்காது, எல்லாம் பிளாக் ஆகிருக்கும். இந்த கன்சூமர் ரிக்வெஸ்ட் மட்டும் வந்து அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நான் ரிக்வெஸ்ட்டில் போகிறேன். இவர் ரிக்வெஸ்ட் பண்ணது வந்து A4, ரிக்வெஸ்ட் பண்ண டேட், ரிக்வெஸ்ட் பண்ண குவான்டிட்டி ஒரு 10 வச்சுக்கொள்வோம். சர்வ் பண்ணுறேன். ரைட், இவர் ரிக்வெஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பெண்டிங் இருக்குது. இவர் தேவைன்னா பெண்டிங் இருக்க வரைக்கும் இதை டீல் பண்ணிக்கொள்ளும். ஒருவேளை இது வந்து உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிட்டா டீல் பண்ண விடாது. ரைட், இப்போ நான் இங்கே ரிக்வெஸ்ட் அப்ரூவல் பண்ணேன்னா அவருக்கு 10 வந்து குவான்டிட்டி ரிக்வெஸ்ட் பண்ணிக்காரு. பெண்டிங்கில் இருக்குது. இதே குவான்டிட்டியை நீங்கள் அப்ரூவ் பண்ணலாம், இல்லைன்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டும் அப்ரூவ் பண்ணலாம். பண்ணிவிட்டு நீங்கள் பெண்டிங்கில் கிளிக் பண்ணிக்கிட்டா ரைட் ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்கும். ரெஃபரன்ஸ் நம்பர் ரைட், ரிக்வெஸ்ட்டுக்கு வந்து R-001 ரிமார்க்ஸ் கொடுத்து கொள்ளையில செய்வேன்னா கீழே ஸ்டாக் காட்டும். இதில் ரைட், இவர் வந்து அப்ரூவ் ஆகிட்டு இப்போ இவர் பார்த்தாருன்னா அவருக்கு வந்து இது வந்து இங்கே 10 ரிக்வெஸ்ட் பண்ண வந்து 8 வந்து அப்ரூவ் ஆகிருக்குது. சரியா, இப்போ நாம் ஸ்டாக்கில் பார்த்தோன்னா எங்களை 8 குறைஞ்சிருக்கும். ரிப்போர்ட் சரி, அது சரி. ரிப்போர்ட்டில் R-001 10 ரிக்வெஸ்ட் பண்ணார், 8 கொடுத்துக்கிறோம். ஃபோலியோ நம்பர் யூசர் இங்கே நீங்கள் சிக்னேச்சர் எடுத்துக்கொள்ளும். இதே ரிப்போர்ட்டை நீங்கள் இதுலேயும் எடுக்கலாம். இது வந்து இவருக்கு இண்டிவிஜுவல் ரிப்போர்ட்டாக வரும் இதில். ரைட்,
இது வந்து ஒரு சிங்கிள் ரிப்போர்ட்டா, சாரி, சிங்கிள் இஷ்யூ பண்ண ரிப்போர்ட்டா நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளையிலும். இதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம், பிடிஎஃப்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கொள்ளையிலும். இதில் மெயின் ஐட்டம் எல்லாம் பார்த்தாச்சு. ரைட், இதை நான் மினிமைஸ் பண்ணி வைக்கிறேன். அடுத்தது பார்த்தோம்னா இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரியில் பார்த்தோம்னா ஸ்டாக் வந்து எங்களுக்கு இல்லை, ஸ்டாக் 0. இதுலேயும் ஆட் ஐட்டம் போகணும், போயிட்டு ஆட் பண்ணி கொள்ளையிலும். இது கிட்டத்தட்ட 650 வகையான அசெட்ஸ் இருக்கும். சிகாஸில் என்ன அசெட்ஸ் பார்த்தீங்களோ அவ்வளோ அசெட்ஸும் வந்து இதுக்குள்ள இருக்கும். அதே கேட்டகரி, மெயின் கேட்டகரி மிஷினரி, பிளான்ட் அண்ட் மிஷினரி, அதுக்குள்ளே வந்து சப் கேட்டகரி நிறைய இருக்கும். அப்படி தான் வரும். இது ஆட் ஐட்டத்தை நான் எடுக்கிறேன். எடுத்து வந்து ஒரு சப் ஐட்டமில் நான் ஃபில்டர் பண்ணுறேன். ஏண்டு போட்டோம்னா பாருங்கள், இதில் ஆம்பிளிஃபயர் வருண்டா அதை மிஷின் எக்யூப்மெண்ட் வருது. இப்போ பில்டிங் வந்து பில்டிங், ஆஃபீஸ் பில்டிங், நான் ரெசிடென்ட் பில்டிங் அண்ட் ஸ்கூல் வந்து வரும். அப்போ நீங்கள் இதை செலக்ட் பண்ணுற போது உங்களுக்கு இது வந்து மெயினாக எங்கே வந்து வருதுன்ற விஷயத்தை இதில் பார்த்துக்கொள்ளையிலும். மேக்ஸிமம் எல்லா ஐட்டமும் இதுக்குள்ள இருக்குது. இப்போ நான் இதில் ஒன்று ஆட் பண்ணுறேன், டேபிள். டேபிள் டைப் பண்ணிங்கன்னா வரும். இதில் நிறைய டேபிள் இருக்குது, எல்லாமே டேபிள் தான். நான் கம்ப்யூட்டர் டேபிள் போடுறேன். டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் போட்டுக்கொள்ளணும். எல்லா டேபிளும் ஒரே சைஸ் இல்லை, சில சைஸ்கள் டேபிள் இருக்குது. 4க்கு 2, 3க்கு 2, 3க்கு 3 அப்படி டேபிள்ஸ் தான் இருக்குது. நான் ஒரு 5க்கு 2 டேபிளை போடுறேன். குவான்டிட்டி வந்து எங்கிட்ட ஆரம்பத்தில் ஒரு 14 குவான்டிட்டி இருக்குது. வெளியே போடுங்க, வெளியே போட்டால் ஈஸி, டோட்டல் வேல்யூ பார்க்குறதுக்கு ஈஸி, வேறு ரிப்போர்ட்ஸ் செய்ய ஈஸியாக இருக்கும். வெளியே இல்லாட்டி 0 போடலாம், பிறகு வெளியே ஆட் பண்ணி கொள்ளையிலும். அப்போ நான் வந்து இதில் 14க்கு வேல்யூ 10,000 படி 140,000 போடுறேன். ரைட், ஒரு போலியோ நம்பர் இருக்குது. அசட்ஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்து நீங்கள் அசட்ஸ் என்டர் பண்ணணும். இப்போ இது பல்காக தான் வரும், அசட்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி. லொக்கேஷன், ரைட். இதையும் ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். நான் ரெசிடென்ட் தான் மெயின் கேட்டகரி. மெயின் கேட்டகரிக்குள்ள இது உங்களுக்கு சப் மெயின் ஐட்டத்தில் வந்து இல்லை ஐட்டம் இவ்வளோ மெயின் ஐட்டம், சாரி இவ்வளோ ஐட்டம் இருக்குது. இதுக்குள்ள வந்து சப் ஐட்டம் வரும். இதுக்குள்ள சப் ஐட்டம் இருக்குது. இது ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கிரியேட் பண்ணது. இன்னொரு ஐட்டம் கிரியேட் பண்ணுவோம். கம்ப்யூட்டரில் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஹெச்பி i5, குவான்டிட்டி வந்து ஒரு 10, வேல்யூ வந்து ஒரு 6 lakhs, folio number 3. ரைட், இதை ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டாக்கை பார்த்தோன்னா எங்களுக்கு ஸ்டாக் காட்ட போகுது. மெயின் கேட்டகரி கோட், ஐட்டம் கோட், சப் ஐட்டம் கோட், ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கிரியேட் பண்ணுது. லொக்கேஷன், பேஜ் நம்பர், ரிமார்க்ஸ் இல்லை, ரிமார்க்ஸ் தேவை நீங்கள் போட்டுக்கொள்ளும் அதில். அப்புறம் பேலன்ஸ், இப்போ இங்கெல்லாம் வேல்யூ. அப்போ நீங்கள் இதையும் ஃபில்டர் பண்ணி இந்த கீழே கேட்டகரி, சாரி இந்த ஆப்ஷன் வைஸாக ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். ரைட், இது பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஆட் பண்ண ரெண்டு ஐட்டத்தில் தான் பர்ச்சேஸ் பண்ணிடலும். ஒருவேளை ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லாத ஐட்டம் நீங்கள் புதுசாக ஒன்று பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா அதை நீங்கள் ஓப்பனிங்கே ஆட் பண்ணி கொள்ளிடும். சப் ஐட்டம் இதில் ஆம்பிளிஃபயர் கிரியேட்டிவேட்டில் குவான்டிட்டி 0, வேல்யூ 0, folio number 4, asset location store. இப்போ இங்கே 0 குவான்டிட்டியில் வந்துருக்கு. இப்போ பர்ச்சேஸ் பண்ணுற நேரம் ஆம்பிளிஃபயர் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். பர்ச்சேஸ் பண்ண டேட்
கொடுக்கணும். குவான்டிட்டி வந்து 1 குவான்டிட்டி வேல்யூ வந்து ஒரு 45,000. சப்ளையர் வந்து ஏதோ எக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ், ரைட். பில் நம்பர் P-001 சர்வ் பண்ணுறேன், ரைட். இது நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது. கம்ப்யூட்டர் சிஸ்டம் திரும்ப பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதில் ஒரு 30 யூனிட் ஒரு 1.2 மில்லியன் போடுறோம். அதே பில் நம்பரில் சர்வ் பண்ணுறோம், ரைட். இப்போ நாங்கள் ஸ்டாக்கில் பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஏற்கனவே இருந்தது, இங்கே இப்போ புதுசாக வந்து ஆட் பண்ணது. ஃபுல் அசெட்ஸ் வந்து அசெட்ஸ் பேலன்ஸ் இதில் வரும். இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் இன் பர்ச்சேஸ் பண்ணாமல் ட்ரான்ஸ்ஃபர் எங்களுக்கு வேறு டிபார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபராக வந்த ஐட்டம் இந்த டேபிள் கம்ப்யூட்டர் எங்களுக்கு வருதுன்னு எப்போவுமே. இதில் ஒரு 30 பீஸ் வருது. டோட்டல் வேல்யூ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கூட எந்த இன்ஸ்டியூஷன் போடணும். இது நான் போடுறேன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ரிசீவ் ஆர்டர் நம்பர் நீங்கள் ரிசீவ் ஆர்டர் கொடுத்துருப்பீங்க, அதுக்கு ரிசீவ் ஆர்டர் நம்பர் எப்படின்னு தெரியல, ரைட். இது ரிசீவ் பண்ண இதே நீங்கள் ஃபில்டர் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது நிறைய. ரிசீவ் பண்ண ஐட்டம் நான் நம்பர் வைஸ், ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன், இன்ஸ்டியூஷன் வைஸாக ஃபில்டர் பண்ணி பார்க்கணும். பட் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் என்னன்றீங்க அதை காட்டுறேன். வேறு டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டத்துக்குள்ளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு இதில் காட்டும். இதில் வந்து அக்செப்ட் பண்ணிடலும். இதில் உங்களுக்கு அக்செப்ட் பட்டன் வரும். அக்செப்ட் பண்ணிங்கன்னா ரிசீவர் நம்பரை போட்டு டே டைமோட அக்செப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிஸ்டத்துக்குள்ளது வந்து போயிடும். இது ஓகே, ரிசீவ் பண்ணது. இப்போ ஸ்டாக்கில் பார்த்தோம்னா எங்களுக்கு அது வந்து திரும்ப கூடியிருக்குது ஸ்டாக். ட்ரான்ஸ்ஃபர் அவுட், இது வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அது டேபிள் கம்ப்யூட்டரில் 20 நான் ஃபோர் ட்ரான்ஸ்ஃபர் நான் இதில் இவங்க ஸ்டாக்கில் காட்டும் வேல்யூ என்ன வேல்யூன்னு பார்த்துட்டு போடுங்க. இதில் 40,000. இது ஒரு டிசிஎஸ் அட்மின் ஷார்ட் ஃபார்மில் போடுறேன்னா இப்போ போட்டுக்கணும். நம்பர் இஷ்யூ நம்பரை போட்டுக்கொள்ளும். இதில் சேவ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே செட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்டாக் குறைஞ்சிட்டு, இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். ஃபில்டர் பண்ணி இதில் பார்த்துக்கொள்ளும். ட்ரான்ஸ்ஃபர் அவுட், இது நாங்கள் வேறு இன்ஸ்டியூஷனுக்கு ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் அவுட் பண்ணுறது. இப்போ எங்களோட சோனுக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்னா இதை நான் சோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அவுட் பண்ணிக்கொள்ளும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொவின்ஷியல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன், ரைட். டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ். எந்த டிபார்ட்மெண்ட்? ரைட். நான் அசெட்ஸ் ஒன்று ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இதே டேபிள் கம்ப்யூட்டரில் 40 இருக்குது. இதில் நான் ஒரு 10 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். டோட்டல் வேல்யூ வந்து ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்டியூஷன் இதில் வரப்போகுது சோன் எஜுகேஷன் ட்ரிங்கோ, ரைட். பண்ணிட்டு இஷ்யூவோட நம்பரை போடுறேன், சேவ் பண்ணுறேன், ரைட். இது எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஆன்லைன் பெண்டிங். அப்போ நான் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கும். அக்செப்ட் பண்ணாங்கன்னா இது ஆன்லைன் அப்ரூவ்டுன்னு வரும். இதை நீங்கள் இப்போ டிலீட் பண்ணிக்கொள்ளும். அப்ரூவ் பண்ண பிறகு டிலீட் பண்ண விடாது. இன்ஸ்டியூஷன் வைஸாக செக் பண்ணி பார்க்கலாம் எந்த இன்ஸ்டியூஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டியூஷனில் காட்டும். இஷ்யூட நம்பர் வைஸாகவும் ஃபில்டர் பண்ணி பார்க்கலும். ரைட். ஸ்டாக் வந்து குறையாது, ஏன்னா அக்செப்ட் பண்ண வரைக்கும் எங்கள்ட அதே ஸ்டாக் தான் இதில் காட்டும். நான் வந்து சோனல் எஜுகேஷன் ஒன்று லாகின் பண்ணுறேன். டிபார்ட்மெண்ட் கோட்
page office, username, password. Login பண்ணுவோம். இது வந்து சோல் எஜுகேஷன் ஆஃபீஸ் ட்ரிங்கோ. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் இன்ல ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபரில் பார்த்தா எங்களுக்கு ஒரு அசெட்ஸ் வந்து வந்திருக்குது. இன்ஸ்டியூஷன் சோல் எஜுகேஷன் ட்ரிங்கோக்கு வந்திருக்குது. இது ஆன்லைன் பெண்டிங்டு எங்களுக்கு இதில் காட்டுது. இதை நாங்கள் இப்போ அப்ரூவ் பண்ணால் இந்த ஐட்டம் வந்து எங்களுடைய லெஜரில் வந்து ஆல்ரெடி இல்லை, டேபிள் கம்ப்யூட்டர் இல்லை, இல்லாமல் உங்களுக்கு இந்த எரர் மெசேஜ் வருது. இதை நாங்கள் எங்கள் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிக்கொள்ளும். ரைட், இதை காப்பி பண்ணி எடுத்துட்டு ஆட் ஐட்டம் டிஸ்கிரிப்ஷனில் சாரி இங்கே ஆட் ஐட்டம் டேபிள் கம்ப்யூட்டர் டேபிள். ரைட், அதே டிஸ்கிரிப்ஷனை போடுறேன். 5 குவான்டிட்டி 0, வெல்யூம் 0, போலியோ நம்பர் வந்து இது எங்கள் ஆஃபீஸில் உள்ள நம்பரை கொடுக்குறேன். அசெட் லொக்கேஷன் ஸ்டோர் சேவ் பண்ணிட்டு ரைட், அதே அசெட்ஸை நான் இப்போ எடுக்கிறேன். அதுக்கு மேலே ரிசீவ் டேட் கொடுக்கணும். ரிசீவ் ஆர்டர் நம்பர் கொடுத்துட்டு அசெட்ஸை நீங்கள் அப்ரூவ் பண்ணிடும். இப்போ ஆன்லைன் அக்செப்டட்னு உங்களுக்கு இதில் அசெட் சேஞ்ச் ஆகிட்டு. இப்போ ஸ்டாக்கில் பார்த்தோம்னா ட்ரிங்கோட ஸ்டாக்கில் பார்த்தோம்னா எங்களுக்கு அசெட்ஸ் இதில் காட்டும். அசெட்ஸ் காட்டுது. ட்ரான்ஸ்ஃபர் இன் ஸோ ரைட், ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் இல்லைங்க இந்த அசெட்ஸ் இங்கே அக்செப்ட் ஆகிருக்குது. ரைட்டு, இப்போ ட்ரிங்கோ க்ளோஸ் பண்ண, ட்ரிங்கோ தேவையில்லை. இதில் பார்த்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் அவுட்டில் பார்த்தோம்னா இதில் சோனிகேஷன் போட்ட அசெட்ஸ் வந்து அக்செப்ட் ஆகிட்டு. இப்போ எங்கள் அசெட்ஸை பார்ப்போம். அசெட்ஸ் வந்து இப்போ எங்களுக்கு குறைஞ்சிருக்கும். ரைட், ஸ்டாக் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டு. ரைட், அடுத்து வந்து டிஸ்போசல், ஸ்டேஷனரி மாதிரி டிஸ்போசல், அதில் மாதிரி தான் டிஸ்போசல் இது வரப்போகுது. டேபிள் கம்ப்யூட்டர், டேட், குவான்டிட்டி ஒரு 5, டோட்டல் வேல்யூ 40,000, D-001. டிஸ்போசல் வந்துட்டு அது மாதிரி சேல், கம்ப்யூட்டர் சிஸ்டம் பேர் ஒன்று போடுவோம், ஆம்பிளிஃபை கம்ப்யூட்டர் சிஸ்டம், குவான்டிட்டி 3, 30,000, S-001. Right. சேல், சேல் வரல என்னண்டு. அடுத்தது ஸ்டார்ட் ஸ்டாக்ல பார்த்தா எங்களுக்கு அது குறைஞ்சிருக்கு 30, 25. ரைட், எனக்கு வந்து பாஸ் லெஜரில் பார்ப்போம். அதை கன்வெர்ட் டு பேலன்ஸ் ஆக்சுவல் கன்வெர்ட் பண்ணிட்டேன். பேலன்ஸ் இங்கே சேஞ்ச் ஆகுது. இல்லை நீங்கள் இதை மாற்றிக்கொள்ளலாம். ஆக்சுவல் வந்து இதோட பேலன்ஸை விட ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ் சொன்னால் இதில் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இதில் ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். ரிப்போர்ட் இருக்குது. அப்போ நான் கம்ப்யூட்டர் சிஸ்டம் சேல் பண்ணோம், அதில் இங்கே எஸ் காட்டு ரிமார்க்ஸில் காட்டுது. இது வந்து டிஸ்போசல் பண்ணோம், அதுக்கு ரிமார்க்ஸ் இதில் காட்டுது. 47 பார்த்தோம்னா இங்கே நம்பர் வரல இதில். சரி, இதை பார்க்குறேன். கம்ப்யூட்டருக்கு வந்து இதில் காட்டுது, இல்லை சேலுக்கு வரல. பார்ப்போம் அது. அடுத்தது இஷ்யூ பண்ணுறது, ஆஃபீஸுக்குள்ள இன்வென்ட்ரி ஸ்டாஃபுக்கு இஷ்யூ பண்ணுறது இதில் இருக்குது. இதுவும் இது வந்து இஷ்யூ டேட், குவான்டிட்டி 1, ஸ்டாஃப், ரைட், ரெஃபரன்ஸ் நம்பர்,
ரைட், 2 ஐட்டம் சாரி. இஷ்யூ பண்ணிக்கிறோம். ஸ்டாக்ல சேஞ்ச் வராது. ரைட், இது இஷ்யூ பண்ண எங்கள் ஆஃபீஸில் ஸ்டாஃப் இஷ்யூ பண்ணது நீங்கள் இதில் ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். யாருக்கு எப்போ எந்த டேட்டில் எந்த ரெஃபரன்ஸ் நம்பரில் என்ன ஐட்டம் இஷ்யூ பண்ணுற விஷயங்களை வந்து இதில் கீழே இருக்கிற ஆப்ஷனில் ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். இவருக்கு என்ன கொடுத்தோம், இவருக்கு என்ன கொடுத்தோம், இந்த ஐட்டத்தை யாருக்கு கொடுத்தோம், எந்த ரெஃபரன்ஸ் நம்பரில் கொடுத்தோம், என்ன பீரியடில் கொடுத்தோம், இல்லைன்னா செக் பண்ணி இதில் பார்க்கலாம். அடுத்து வந்து ப்ராசஸ் ரிக்வஸ்ட் இருக்குது. அது வந்து இன்வென்டரி ரிக்வஸ்ட் பண்ணுறாங்களுக்கு அந்த ப்ராசஸ் ரிக்வஸ்ட் வரும். பார்த்தோம்னா இதில் ஒன்றும் இல்லை. இப்போ இவர் ரிக்வஸ்ட் பண்ணுவாரா இருந்தால், இப்போ இவர் ரிக்வஸ்ட் பண்ணுறார், கம்ப்யூட்டர் சிஸ்டம் தனக்கு கொண்டு வேணும் ரிக்வஸ்ட் பண்ணுறாருந்தா ரிக்வஸ்ட் டேட் குவான்டிட்டி உண்டு. ரைட், இவர் ரிக்வஸ்ட் பண்ணிட்டாரு, ரிக்வஸ்ட் இருக்குது. இதில் ப்ராசஸ் ரிக்வஸ்ட் பாருங்கள், இதில் காட்டும். தேவையான கேன்சல் பண்ணலாம் ரிக்வஸ்ட், இல்லைன்னா இதை அப்ரூவ் பண்ணிடலாம். இவர் ரிக்வஸ்ட் வந்து இப்போ அப்ரூவ் ஆகிருக்கும். இப்போ இதில் பார்த்தோம்னா ப்ராசஸ் ரிக்வஸ்ட் சரி அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர் பார்க்கலாம். அவர் ரிக்வஸ்ட் வந்து இங்கே அப்ரூவ் ஆகிருக்குது. இதில் காட்டும் அப்ரூவ் ஆகினது. ரைட், அடுத்த இன்வென்ட்ரி ரிட்டர்ன். நம்ம இன்வென்ட்ரி கொடுத்துட்டு ஆஃபீஸ் அவங்க ட்ரான்ஸ்ஃபரில் போகிற நேரம் இல்லாட்டி ஏதாவது டேமேஜ் ஆகினா நாங்கள் அதை திரும்ப ரிட்டர்ன் வாங்கிக்கொள்ளையிலும். அப்போ இதில் போய்த்து நாங்கள் அவங்களோட பேர் அடித்தோம்னா அவங்களுக்கு கொடுத்த இன்வென்ட்ரியை காட்டும். இப்போ இஷ்யூ பண்ணிக்கிறோம், ரிட்டர்ன் 0, பேலன்ஸ் ஒன்று காட்டும். இதில் நாம் இதை அப்ரூவ் பண்ண ரிட்டர்ன் பண்ண டேட்டை போட்டுட்டு அப்ரூவ் பண்ணலாம். அப்ரூவ் பண்ணோம்னா ரிட்டர்ன் வந்து சக்ஸஸ் ஆயிடும். இல்லை பெண்டிங் ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா யார் இன்னும் உங்களுக்கு திரும்பி தரலையோ அவ்வளோ பேர் பெண்டிங் வந்து இதில் காட்டும். XYZ இனி அவங்களுக்கு காட்டாது, ஏன்னா அது ரிக்வஸ்ட் ரிட்டர்ன் பண்ணபடியால் உங்கள் பேலன்ஸ் காட்டாது இதில். அடுத்தது இஷ்யூ பண்ண ரிப்போர்ட் XYZன்னு போடுறேன். வியூ பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ண டேட் இருக்குது, பேஜ் நம்பர் போடாமல் விட்டுக்கலாம். திரும்ப அவர் ரிட்டர்ன் பண்ணிக்கார். இதில் குவான்டிட்டி ஒன்று கொடுத்தனாங்க, அவர் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. அதில் குவான்டிட்டியில் காட்டும். நம்ம இஷ்யூ பண்ணுறதுக்கும் இதில் வாங்கியிருக்கலாம், கொடுத்து எடுக்கலாம். இதில் இப்போ இஷ்யூ பண்ணதில் இஷ்யூ இது பார்த்தீங்கன்னா இஷ்யூ டேட் இருக்குது, குவான்டிட்டி இருக்குது, ரிட்டர்ன் பண்ணால் இதில் காட்டும். இது ரெஃபரன்ஸ் நம்பர் வைஸாகவும் இது எடுக்கலாம். பல்காக ஆஃபீஸு ஃபுல்லாக இல்லாத ஒரு பெச் ஆக்களுக்கு இஷ்யூ பண்ணுறா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பரை போட்டு அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வைஸாக இதில் ஃபில்டர் பண்ணி எடுத்தால் இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வரும். ரெஃபரன்ஸ் நம்பர் 001 ரைட், இப்படி உங்களுக்கு வரும். இதில் இந்த ஐட்டம் யாராருக்கு, இந்த ரெஃபரன்ஸ் நம்பருக்கு யாராரு கொடுத்தீங்க அப்படின்னு விஷயம் வந்து ஃபுல்லாக இதில் வரும். ரைட், இதில் அவ்வளோதான். மற்ற வந்து மிட் ஆஃபீஸ் ரிப்போர்ட் நான் க்ளோஸ் பண்ணுறேன். மிட் ஆஃபீஸ் பிடி ஆஃபீஸ் யூசர் நேம் பாஸ்வேர்ட். ரைட், இதெல்லாம் வந்து அக்சஸ் இருக்காது மிட் ஆஃபீஸ்காரங்களுக்கு, மிட் ஆஃபீஸ் கண்ட்ரோல் உள்ளவங்களுக்கு. அடுத்தது இது வந்து இதில் பார்க்கலாம். மிட் ஆஃபீஸில் அடிஷன், இப்போ ஃபுல் அடிஷன் வந்து கீழே உள்ள ரீஜன் ஜோனல் எஜுகேஷனில் வந்து எவ்வளோ அசட்ஸ் வந்து இந்த பாருங்கள். இதில் சப் ஆஃபீஸ் பிடி ஆஃபீஸ்னு வர்றது மிட் ஆஃபீஸ், சப் ஆஃபீஸ்னால் ட்ரிங்கோமலின்னு வர சப் ஆஃபீஸில் எவ்வளோ ஐட்டம் வந்து எடிஷன் பர்ச்சேஸ் பண்ணது மட்டும் இதில் வரும். இதை ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். சப் ஆஃபீஸ் வைஸாக ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆஃபீஸ் தான் நம்ம போட்டுக்கிறோம், அதை ஒன்று காட்டுது. 17 சோன் மேட் பண்ணால் 17 சோனில் அசட்ஸையும் தனித்தனியாக பார்க்கலாம், ஃபுல்லாகவும் பார்க்கலாம். எடிஷன் பர்ச்சேஸ் வந்து எவ்வளோ, ட்ரான்ஸ்ஃபர் வந்து எவ்வளோ, கேட்டகரி வைஸாக ஐட்டம் சப் ஐட்டம்னு சொல்லி நிறைய வெரைட்டிஸில் ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். டிஸ்போசல் ஏதாவது பண்ணியிருந்தால் அதுவும் இதில் காட்டும். செப்பரேட் டிஸ்போசல் மட்டும் தனியாக வரும்.
அப்புறம் இதில் வந்து ஸ்டாக் பார்க்கலும் ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது. இதையும் ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம் வேண்டிய மாதிரி. ட்ரெஷரி ரிப்போர்ட், ஹெட் ஆஃபீஸ் ட்ரெஷரி ரிப்போர்ட், எங்களை ஃபுல் இஸ்லாம் ப்ராவின்ஸ் ரிப்போர்ட்ஸும் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். யூஸ் யூஸ் பண்ணும்போது வேறு ஏதாவது உங்களுக்கு சஜஷன், ஐடியா, சேஞ்சஸ் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும், எட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் இதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். தேங்க்யூ.